சிவசக்தி மந்திரம் நீ சாயந்தரமாக எடுத்துக்கணும். மூணும் போட்டு ஒன்றா உழப்புனீங்கன்னா அந்நியாரம் எப்படி சரியாகும்? இல்லை சிவ மந்திரத்தை 9 மணிக்கு மேலே ஏற்றுறீங்க இல்லையா? 6 மணிக்கு ஏற்றணும். 6 மணிக்கு தான் ஏற்றுவேன். அரிசி கடையிலேருந்து 6 மணிக்கு ஏற்றி நீங்கள் இந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எத்தனை டைம் இருக்கோ அதுக்கப்புறம் உட்காருங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த நேரத்தில் சிவ மந்திரம் குரு மந்திரத்தை கொண்டு போங்க. அதாவது பிரிச்சிடணும். இப்போ 2 மந்திரம் நமசிவாய மந்திரமும் இதுவும். ஆமாம், சிவசக்தி மந்திரம் நைட்டில் கொண்டு போங்க. சரி. இங்கே ஒரே நேரத்தில் வந்து 3ம் கொண்டு போனீங்கன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம போரில் தண்ணி வந்தது மாதிரி தான். சிவசக்தி மட்டும் 108 சொன்னாலே 1 மணி நேரம் இருக்கும். பொதுவாக சிவசக்தி மந்திரங்கிறது தனியாக தான்ப்பா கொண்டு போகணும். தனியாக கணக்கு கரெக்டாக டைம் வச்சு கொண்டு போனீங்கன்னா 1.25 மணி நேரம் சொன்னீங்கன்னா 108 கரெக்டாக வரும். சரி, அப்போ நான் நைட்டு சிவசக்தி மந்திரத்தை நீங்கள் அப்படி தான் கொண்டு போகணும். இதுக்குள்ளே ஒன்றா போட்டு கொண்டு போகக்கூடாது. இது வந்து குழப்பத்தை உருவாக்கிடும் இல்லையா? அடுத்து யாரு? கதிர். சரி, உனக்கு அதுதான் வரும். அதாவது அது எவ்வளோ நேரம் கொண்டு போகிற? 1/2 மணி நேரம் தான், அதுக்கு மேலே முடியல. எதுவுமே 1 மணி நேரம் ஆயிடும். எது? அதுவுமே 1 மணி நேரம். அதுவும் சிவசக்தி 1 மணி நேரம் ஆகும். இந்த சிவசக்தி 1.25 மணி நேரம் ஆகும். 108 சொல்லவே அவ்வளோ நேரம் ஆயிடும். 1/2 மணி நேரம்னா ஒரு 40 தடவை சொல்லுவாங்க. 40 விட கம்மியாக தான் வரும். அப்போ அந்த நாட்கள் தேவைப்படும் தான். இப்போ 1,36,000 வரணும் அப்படின்னா இந்த 108 வந்தால் மாத்திரம்தான் நமக்கு ஓராண்டுக்குள்ள வரும். டெய்லியும் 108 வந்தாலே 3 வருஷம் வரும். இல்லை, சொல்கிறேன் சரியா? காலையிலும் சாயந்தரம் போது அப்படிப்பாரு புரியுதா? காலையிலையும் சாயந்தரம் நீ 108 கொண்டு போனீங்கன்னா அதில் பகுதி தானே வரும். அதுதான் கணக்கு. அப்போ 40 தான் கொண்டு போகிறோம், ஒரு நேரம் தாங்கும் போது 4 இன்னும் கடந்து போகும். அதுக்கு தான் சொல்கிறது, நமக்கு அந்த வெற்றி அடையணும், நம்ம வந்து ஒரு இதை பெறணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தது மாதிரி அந்த உழைப்புன்னு சொல்ல முடியாது. உழைப்புன்னா நீங்கள் என்ன வேறு எதுவும் நினச்சிக்கிறீங்களோ என்னன்னு தெரியல. இதுதான் இறைவனை நினச்சி நீ வந்து அவனுடைய நாமத்தை நீ துதிப்பாடி போகிறது தான் உழைப்பு. சரியா? அது வந்துச்சுன்னா சரியாக போகும். இந்த ஒரு முறை நீங்கள் வந்து அதை கொண்டுட்டு போய் ஒரு சாதனையை புரிஞ்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கே அது வந்து ஒரு வேகத்தை கொடுத்துரும். ஒரு முறை ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டிங்கன்னா அடுத்து வருமா வராதா? அதுக்கு தான் சொல்கிறோம், கொண்டுட்டு போங்க, அதை பிடிச்சி போங்கன்னு சொல்கிறோம். சரியா? எதுனாலுமே இப்போ தலகாணி மந்திரம் கூட அப்படித்தான். அது பிடிச்ச அந்த 3 மண்டலம் வேகமாக கொண்டு போயிட்டீங்கன்னா அவனை அது வேற இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும். உன்னைய பார்க்கறதுக்கு கேலித்தனமாக இருக்கும் அது வந்து, ஆனால் அது நல்லா வேலை செய்யும். இப்போ தலகாணி மந்திரம் 3 மணிக்கு எழுந்துச்சு பண்ணுறாங்க அப்படின்னா அது 1 மணி நேரமா 1 மணி நேரம்? அது 3 மணி நேரம் கூட போயிடும். ஆமாம், அது முதல்ல வேணா உனக்கு வேணா ஒரு ஜோதி ஏத்தாமலே பண்ணலாம். ஜோதி நம்ம ரெகுலரா ஏத்துறதுனால ஏற்றி வச்சுக்கலாம். சரியா? ஒரு வாரம் தான் தலகாணி மந்திரத்துல நமக்கு தடுமாட்டங்கள் வரும். அப்புறம் கேட்டுக்கோ, அது நீ இப்படி போய்கிட்டே இருப்ப. புரிஞ்சதா? அது அவ்வளவு இதா கொடுக்கும். அதுக்கு வந்து இப்போ நீங்கள் காரில் பண்ணிருக்கீங்க, இந்த பிளேஸ் மட்டும் போதுமாப்பா? 3 அடி அகலம் தான் போதும், ரொம்ப தேவையில்லை. சரி, இது சேருன்னா இதை சுற்றி ஒரு 2 அடி அகலத்துக்கு அப்படியே வந்துக்கும், அவ்வளோதான். ரொம்ப எல்லாம் போக வேண்டியதில்லை. வந்து மெதுவாக நடக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் கேட்டுக்க திட்டு 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 திட்டுன்னு ஒன்னே அறியாமலே போவேன்.
புரிஞ்சதா? அது அவ்வளோ வேகத்தை கொடுக்கும். அது மாதிரி தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுதான். அதுக்கு வந்து ஒரே நாமத்தை தான் கொண்டு போகணும். அது இதெல்லாம் கொண்டுட்டு போயிடக்கூடாது. குருமந்திரம் தான் தலகாணிக்கு வந்து குருமந்திரம் தான். குருமந்திரம்னா அந்த 4 8 லைன் வரும் மட்டும். இல்ல குருவே சரணம் குருபாதம் சரணம். அது அவ்வளோதான். 2 லைன் தானே. 2 லைன் தான். குருபாதம் சரணம் சர்க்குருபாதம் சரணம். வெறும் குருபாதம் சரணம் சர்க்குருபாதம் சரணம் அவ்வளோதான். இதுக்கு வேற ஒன்றும் வேண்டியதில்லை. அந்த இது கூட கேட்டிருக்கியா? ஒரு பாட்டில் கூட வரும். எல்லாம் தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் உன்னை கரையை சேர்ப்பது ஒரு சொல் மந்திரம் குரு மந்திரம் தான். கற்றாரை கரை சேர்க்கும் திருமந்திரம் கல்லார்க்கு துணை செய்யும் சிவமந்திரம் ஓம் நமச்சிவாயா. எல்லோரும் கரை சேர எந்நாளும் துணை செய்யும் குருவே சரணம் என்ற ஒரு மந்திரம். புரியுதா? அதுதான் சரியா? குருபாதம் சரணம்னு சொல்றதுக்கு பதிலாக சர்க்குருபாதம் சரணம் ரெண்டும் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் ஒன்று தான். சேர்த்துக்கிட்டு நீங்கள் தலகாணி வளம் வரும்போது அது வந்து வேகமாக இருக்கும். நிறைய விஷயத்தை நம்ம கொண்டாந்து சேர்க்கும். அது எல்லாரும் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம். ஒருத்தர் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும். புரிஞ்சுதா? அதை செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து பல விஷயங்கள் நமக்கு தென்பட்டுரும். இன்னும் சொல்லப்போனால் கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தலகாணி மந்திரம் ரொம்ப கை கொடுக்கும். வேகமாக கை கொடுக்கும். வேற எண்ணம் இல்லாமல் அந்த எண்ணத்தை மாத்திரம் வச்சு சுற்றுனாங்க வச்சுக்கீங்க, அவ்வளோ வேகமாக கை கொடுக்கும். இப்படி நம்ம கொடுக்கறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எளிமையான விஷயத்தை கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதை வந்து உதாசனப்படுத்திட்டு உட்காந்துக்கிறீங்க இல்லையா? தெளிவாக பண்ணுங்க. உங்களுக்கு 3 விதம். ஒன்று ஜோதி ஏற்றி ஜோதிக்கு முன்னாடி உட்காந்து மன்றாடுறது. சரியா? ஜோதிக்கு முன்னாடி உட்காந்து நீ மன்றாடும் போது சிவசக்தி மந்திரத்தை கொண்டு போகலாம். அப்படி கொண்டு போகக்கூடாது. ஒன்றுதான் கொண்டு போகணும். சிவசக்தி மந்திரம் சொன்னாலும் அது உங்களை இது பண்ணுறாங்க. எல்லா கழுதியும் ஒன்று தான். சில விஷயங்களுக்கு தான் பிரித்து கொடுக்குறோம். புரிஞ்சுக்கோங்க. சில விஷயங்களை வந்து எந்த விஷயத்துக்கு முன்னிலைப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி அந்த இதுகளை பிரித்து கொடுக்குறோம். நீ எதை கொண்டு வந்தாலும் கடைசியாக நிற்கக்கூடிய இடம் ஒரு இடம் தான். அங்கே வந்து தான் சேரணும். புரிஞ்சதா? ஆனால் என்னன்னா வேகம் கொடுக்கும். ஒவ்வொரு இதுக்கு நமக்கு வந்து நாட்கள் அந்த வேகம் இருக்கு இல்லையா, குறையும். அதுக்கு தான் சில இதுகளை இப்படி கொண்டு போங்கன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம 40 நிமிஷம் தான் முடியுது அப்படின்னா, இப்போது எப்படி சொல்கிறது, காயத்ரி மந்திரம் கூட கொடுத்தோம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு தடவை கொடுத்தேன்ல, கொடுத்தனே அம்மா எல்லாரும் எழுதி வச்சு படிச்சு காட்டினீங்க. லட்சுமி நாராயணன் கிடையாது. அப்படியா? லக்ஷ்மி சிவசக்தி மந்திரம் தான். அப்புறம் நாராயண மந்திரமா? ஆமாம், லக்ஷ்மி நாராயண மந்திரம். அது பணத்துக்காக போகிறவங்க பிடிங்கப்பான்னு சொன்னது இல்லையே. ஏதோ ஒன்று கொடுத்து வீட்டில் ட்ரைனிங் எடுத்து வந்து அது சிவசக்தி மந்திரம் தான்ப்பா. சிவசக்தி மந்திரம் தான். அது சொல்கிறது எனக்கு ரொம்ப மனசுக்கு இதாக இருக்கிறதுனால நான் அதையும் சொல்கிறேன். அது ಅದೇ ಶಿವಶಕ್ತಿ ಕಾಮಕುಸ್ತಿ ರಥರವಿ ಸೀತಾಕರ್ಣ ಸಾಮ್ರುವಂಶ ಚಕ್ರ ತದನುಷ್ಯ ಪರಾಮರ ವರಯ ಹಂಸರುಸ್ವೆ ಕಡಿವಿಶ್ವರೂಮಿ ರವಸನೆ ಶ್ರೀ ಕಡಿದ ವಸಂತಿ ವರ್ಣದೇದಸ್ವೆ ಜನನಿ ವಯ ವೈರಂ. ஓம் ஸ்ரீ ஞான குரு சுவாமிகள் பிரசோதயாத். ஓம் குருவாக வந்தருளிய சிவமே சரணம். கொண்டு போங்க. நம்ம வரும் கண்டினியூவா கொண்டு போகணும்ல. சொன்னோம் ஒரு வாரத்துக்கு அப்படி பாடிட்டு தூக்கி தூர போட்டுற வேண்டியது. அது எனக்கு 9 மணிக்கு 9 மணிக்கு
நானும் நைட்டு சொல்கிறேன். அப்படியே பிடிச்சிக்கிறோம். எதை கொடுக்குறோமோ அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம். அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இது கவுண்டிங் வரணும்னு சொல்லியிருக்கேன். கவுண்டிங் வந்தால் தான் அதில் நமக்கு பாஸ் சைன் பண்ணுவாங்க. அதை நம்ம கவுண்டிங் சீக்கிரமாக வரணும்னா நம்ம வேகத்தை தான் கொண்டு போகணும். எப்படி? ஆமாம், நம்ம தான் கூட 1 மணி நேரம் கொண்டு போகணும். இல்லை காலையில் மாலையில் பிரித்து அடிச்சுட்டு போகணும். கவுண்டிங் வந்துடுச்சுன்னா சக்ஸஸ், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சரிங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து அந்த கவுண்டிங் நாட்கள் தேவைப்படுறதுனால தான் நம்ம எல்லாரும் வந்து சோர்ந்து போயிடுறோம். நம்ம நினச்சிக்கிட்டு போய் என்னமோ நம்ம நிறைய சொல்கிற மாதிரி சொல்லிடுறது மாதிரி அங்கே வர்றதும் இல்லை. உண்மைதான்ப்பா, உண்மைதான் சார். உண்மைதான். புரியுதா? இப்போ என்ன மாதிரி பரதேசினா ரூம் அடைச்சிக்கிட்டு 3 நாளில் உட்காந்து கவுண்டிங் எடுத்துக்குவோம். நான் எனக்கு வேலை இருக்குப்பா, யாரும் நீ டிஸ்டர்ப் பண்ணாதீங்கட்டா முடிஞ்சு போச்சு இல்லையா? இந்த ஒன்றுக்கு போகிறது செய்கிறது அப்போ கூட ஒன்றுக்கு இருந்துக்கிட்டே கூட நாங்கள் அதை கவுண்டிங் பாடிடுவோம். கூட கொஞ்சம் நேரம் சொன்னோன்னா ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி வரட்டும். இந்த எந்த மந்திரனாலும் இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் தாக்கு பிடிக்கும். அதுக்கு மேலேனா ஒரு மாதிரி மயக்கம் வந்துக்கிட்டு டயர்ட் ஆகிட்டு எப்படியோ அங்கே தான் போட்ட விடக்கூடாது. அப்போ தான் நீ அடிக்கணும். அங்கே வரு, அது பயப்படக்கூடாது. அப்பதான் நீ துரிதப்படுத்தணும். அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வேலை செய்யணும், ஆன்மா செயல்பட ஆரம்பிக்குன்னு அர்த்தம். நீ அதை வந்து டம்மி பண்ற. நீ அப்படி சொல்லி நீ அதை பிடிச்சி போயிட்டுன்னு வச்சுக்கேன், நீ அதை அந்த டயத்தை அடிச்சு அது என்ன ஒன்றும் உயிரெல்லாம் ஒன்றும் பறிக்காது. அதுக்கெல்லாம் நாங்கள் இதுக்கு இருக்கோம். நீ மயங்கி உளுந்துனா கூட ஆன்மா பாட்டு பாடும். அதை வந்து அது சொல்லிக்கிட்டோம். சரியா? ஆன்மா பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சுன்னா நீ தூங்கிக்கிட்டு இருப்ப, அது பாடிக்கிட்டு இருக்கும், உனக்கே கேட்கும். எப்படி? அப்போ நீ வந்து அதை போட்ட விடுறேன்னு அர்த்தம். சொன்னீங்களே, புரியுதா? விடக்கூடாது. அப்பதான் நம்ம அடிக்கணும். அதை அடிச்சாக்கே நமக்கு கிடைச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லி பிடிக்கணும். ஆன்மாவை பிடிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. மலன்னு கவுண்டிங்குள்ள போயிடும். ஏன்னா கவுண்டிங்க்கு ஆன்மா எல்லா நேரம் பாட ஆரம்பிச்சிடும். நீ தூங்கிக்கிட்டு இருந்தாலும் ஆன்மா பாடிக்கிட்டு இருக்கும், உனக்கே கேட்கும். என்னடா நம்ம இதை பாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணும். அதை ஏன் நீ கூப்பிடுற?